ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க. மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. புதிய வீடியோக்கள் டக்குன்னு உங்கள் மொபைலில் வந்துகிட்டே இருக்குங்க. நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அனைவருமே பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம், மார்கழி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் இன்றைய தினம் போகி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது. எனவே அனைவருக்கும் இனிமையான போகி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலேயே செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவானுடன் சனி பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பியஸ்ட் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவோ குட்டிக்காரன் அடிச்சு கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் சில காரியங்கள் நடந்திருக்காது. சில ஆசைகள் பூர்த்தி அடையாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாமே ஒரு மனக்குறையாவே தன்னால் இருந்திருக்குங்க. அந்த மாதிரியான சில நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அளப்பரிய சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. நண்பர்கள் புதிதாக உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நட்புறவுகள் மேம்படும். ஏன்னா நண்பர்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. அவர்கள் கூட இருப்பதற்கான முயற்சிகளை நிறைய இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளுங்க. காரிய வெற்றிகள் நிறைய சிறப்பாக உங்களுக்கு வந்து சேரும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இப்பொழுது சிறுதூர பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல மனமாற்றங்கள் உங்களது சிறுதூர பயணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இப்பொழுது உங்க திறமையில முழுமையாக வெளிப்படுத்துங்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உத்தியோகம் மட்டும் இல்லைங்க, உங்க பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, உங்களது உறவுகளை பேணி பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயங்களிலும் சரி, நீங்க எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் உங்க டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அது தாராளமாக செய்யுங்க. அது பெஸ்ட்டாக அமையும். உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். அதனால உத்தியோக பணிகள் இன்னைக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சின்ன சின்ன சிற்றின்ப விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் நிறைய அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க, புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. அதன் மூலமாக நினைத்தது எல்லாத்தையும் உங்களால் முடிக்க முடியும். ஸோ உங்க அறிவுத்திறமையை அறிவுத்திறமையை பயன்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எந்த காரியத்தையும் நீங்க டிசிஷனை மாத்திக்காதீங்க. உங்களுடைய டிசிஷன் தான் ஃபைனலா இருக்கணும் நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் கைகூடாத காரியங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்தி கொண்டால் இன்னும் நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. சோர்வடையக்கூடாதுங்க. மனதில் சோம்பலை நீங்கள் வைத்திருக்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் காரணமாக உங்களால் எல்லா காரியங்களும் முடிக்க முடியுங்க. பழைய பெண்டிங் ஒர்க் கூட முடிக்க முடியும். அதனால வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்றைய நாளை சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது நண்பர்களே. ஏன்னா ஓய்வெடுத்து வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் போது இன்னும் ரெஃப்ரெஷ்ஷாக உங்களால் யோசித்து செயல்படுத்த முடியும் நண்பர்களே. இந்த தினம் பணம் தேவையில்லாத பொருட்களை செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த செலவுகள் தேவையில்லைங்கிறத நீங்க கண்டிப்பாக மனசுல படும்போது நீங்க அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சில செலவுகள் தேவையில்லைங்கிறது ஒரு ஓரமா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா உங்களுடைய ஆசைகள் அதை மறைச்சிடும். ஆசைப்படுவீங்க, அதை வாங்கி ஆகணும். ஆனா மனசுல ஒரு ஓரமா சொல்லும் உங்களுக்கு இது தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட அந்த மாதிரி செலவுலாம் நீ செய்யாதீங்க. இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை துணையார் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல கலந்துரையாடல் கண்டிப்பாக வேண்டுங்க. உங்கள் பெற்றோர்களிடம் நீங்கள் உட்காந்து பேசுங்க. உங்க வாழ்க்கை துணையோட உட்காந்து பேசுங்க. இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல நாளாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில காரிய வெற்றிகள் கிடைக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பு என்ற மனதிற்கினிய காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு
பரிபூர்ணமான நல்ல ஆத்மார்த்தமான நல்ல ஒரு ஆதரவை உங்க காதலர் கையில இருந்து நீங்க கிடைக்கப் பெறுவீங்க. அதனால காதல் வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக அமையும். உங்களது காதலருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு வந்து எதன் மூலமாக இருக்குங்கிறத யோசித்து நீங்க அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாது. இன்றைய தினம் உங்களுடைய தாராள மனம் காரணமாக உங்களுக்கு நன்மைகளை உண்டுங்க. இருந்தாலும் உங்க தாராளமான மனதை வந்து மற்றவங்க சாதகமாக பயன்படுத்திக் கொள்வாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா போதும், இந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி சில நண்பர்கள் வந்து புரிந்து வச்சிருப்பாங்க. உங்களுடைய தாராள குணம் உங்களுக்கு வந்து அதன் மூலமாக சில தவறான ஒரு இடங்கள்ல பயன்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால மத்தவங்க என்ன உதவிகள் கேட்குறாங்க, உங்க தாராள குணத்தை வந்து மத்தவங்க தவறாக பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்றத நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கூட நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா தாங்க இருக்கணும். மத்தபடி இன்னைக்கு சமூக நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க, ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. அதனால ஆன்மீக நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல இனிமையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான நல்ல பங்கேற்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. இப்பொழுது திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு தித்திப்பாக இனிமையாக மாறும். இன்றைய தினம் அலுவலக பணிகள்ல கொஞ்சம் கூடுதல் வேலைகள் உங்களுக்கு கிடைக்கலாங்க. அதனால இன்றைய தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு கண் சம்பந்தமாக வரக்கூடுங்க. கண் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கண்ணை வந்து நீங்க பத்திரமா அவ்வப்போது வந்து கழுவிக்கிறது நல்லது. அதன் மூலமாக சில பிரச்சனைகளை நீங்க சமாளிக்க முடியும். ஸோ கொஞ்சம் கூடுதல் அலர்ட்டா இருங்க. கண் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. மற்றபடி உங்களுக்கு வெவ்வேறு வகையில நினைச்சது நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு கலகலப்பான ஒரு நாள். உங்க வீட்டுல இப்போ சுப நிகழ்ச்சி நடத்தலாம். அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளும் தாராளமா ஆரம்பிக்கலாங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்க பச்சை நிறத்தை பயன்படுத்தலாங்க. கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க நம்பர் 6 6ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். உங்களுடைய புத்திசாலித்தனமான அறிவுபூர்வமான செயல்பாடுகள் காரணமாக நினைச்சதை முடிக்க முடியும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு ஆளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. நல்ல மாற்றங்கள் உண்டு. பூராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. இன்றைய தினம் உங்களது வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்கள் சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. சின்ன சின்ன சிற்றின்ப விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் சிந்தனை வளம் பெருகுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்க டேலண்ட் மூலமாக அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை அமையுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வேற லெவல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு தனலாபம், பொருளாதார வளர்ச்சி, உங்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான முன்னேற்றம் எல்லாமே கிடைக்குங்க. உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். நண்பர்கள் புதிதாக நிறைய பேர் கிடைக்கக்கூடிய நாள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.